ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாதத்திற்கான ராசி பலன். இதில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷப ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான் 4 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. புதன் பகவான் ஜூன் மாதம் 9ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் ஜூன் மாதம் 13ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சூரிய பகவான் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தை, கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசா புத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். கும்ப ராசி. ராசியிலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் எதையும் திட்டமிட்டபடி நீங்கள் செய்ய முடியாது. ஒரு மந்தமான சூழல் ஏற்படும். எதையும் ஒன்றுக்கு பல முறை நினைவு குறிப்பில் எழுதி வைத்து செயல்பாடுகளில் ஈடுபடுவதே மிகவும் சிறப்பு. அடிக்கடி மறதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தனக்குடும்ப வாக்குஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கு காலதாமதமாகலாம். உங்கள் பேச்சிலே கவனம் தேவை. உங்கள் பேச்சை உங்களுக்கு விபரீதத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்களுடனும் வெளிவட்டாரங்களிலும் பேசும்போது கவனம் தேவை. உண்ணும் உணவிலே எச்சரிக்கை தேவை. உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவு வகைகளை சாப்பிட்டு அதனால் உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. தைரிய வீரியஸ்தானத்திலே தைரிய வீரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலம் இந்த காலம். சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நற்செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் எல்லாம் கூடி வருகின்றது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். இரட்டிப்பான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களும் இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். போட்டி பந்தயங்களிலே வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி இம்மாதம் சுகஸ்தானத்திலும் புத்திரஸ்தானத்திலும் பயணம் செய்ய இருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு புத்திரர்களான பெயரும் புகழும் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அனுகூலமான பலன்கள் உண்டு. புதிய வாய்ப்புகள் சிலருக்கு தேடி வரும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். இரட்டிப்பான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சாது சன்னியாசிகளை சிலர் சந்திப்பார்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள். அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு.
உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அகழ்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் சிலருக்கு அகலும். களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் களத்திரஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலும் புத்திரஸ்தானத்திலும் பயணம் செய்ய இருப்பதாலும் திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலதாமதமாகலாம். கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் அனுசரித்து போவதே மிகவும் சிறப்பு. அஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் குரு பகவானுடைய பார்வையும் அஷ்டமஸ்தானத்திலே விழுவதாலும் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகளெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உழைக்காத பணம் உங்களை தேடி வர காத்து கொண்டிருக்கின்றது. உயில், இன்சூரன்ஸ், கிராச்சுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். ஆனாலும் நீங்கள் அடுத்தவர் பிரச்சனையில் தேவையில்லாமல் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. அடுத்தவருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதியும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான வளங்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பகவான், சனி பகவான், குரு பகவான் 3 கிரகங்களும் பார்வையிடுகிறார்கள். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் உள்ள முன்னேற்றம், உயர் பொறுப்புகளும் தேடி வரும். தொழில் செய்பவர்களுக்கு தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி குரு பகவான் இம்மாதம் அவர் சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் எடுத்த காரியங்களிலெல்லாம் அபரிவிதமான லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதார மேம்படும். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.